ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நீங்கள் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணுறது, உங்கள் டயட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜிம் போக வேண்டியதுக்கு பார்க்க வேண்டிய முதலும் கடைசியும் வீடியோவும் இதுவாகவே இருக்கட்டும். வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இதுவே கடைசி ஹெல்ப்ஃபுல் வீடியோவாக இருக்கட்டும். ஸோ நம்பர் 1, வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. வீட்டில் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் ஜிம் போனால் தான் எஃபெக்டிவ். ஸோ வாரத்தில் 3-4 வாட்டி ஜிம் போங்க. ஜிம் போகிற ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் போய் பே பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஃபஸ்ட்டு 3 நாள் போங்க. ஒரு அரை மணிக்கூரோ மேபி 20 நிமிஷம் அந்த ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்கள். ஹேபிட் பில்ட் பண்ணது தான் நம்மளோட மெயின் கோல். அப்புறம் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழகிடும். ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் போனாலும் போதும். ஸோ ஜிம் போகிறத பழக்கிக்கோங்க. ஹேபிட் எப்படி உருவாக்கணும்னா, அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதை பற்றி படிச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணாலே அது ஹேபிட் ஆகிடும். இப்போ நைட்டு ப்ரெஷ் பண்ணுறீங்க, அது நான் டெய்லி 2 மினிட்ஸ் பண்ணுவேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நைட் ஆகும்போது நானே ப்ரெஷ் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுறேன். ஸோ அது ஹேபிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஜிம் போங்க. ஸோ ஒர்க் அவுட் ஒரு நாள் செஸ்ட் பண்ணுங்கள், ஒரு நாள் பேக்குக்கு போடுங்க, ஒரு நாள் லெக்குக்கு போடுங்க, ஒரு நாள் ஷோல்டருக்கு போடுங்க, ஒரு நாள் ஆர்ம்ஸ்னால் பைஸ், ட்ரைஸ், வேணா 4 ஆர்ம்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மசில், செஸ்ட், பேக், லெக்ஸ், ஷோல்டர், ஆர்ம்ஸ். 5 நாள் இவ்வளோ போதும். ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு 3 ஒர்க் அவுட், இப்படி 5 நாள் போங்க. செஸ்ட்டுக்கு ஒரு 3 ஒர்க் அவுட், பேக்குக்கு 3, இப்படி எல்லாம் 3 போடுங்க. ஸோ இதுதான் உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன். என்னெல்லாம் ஒர்க் அவுட்னா நான் அதை தனி வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டயட்டு தான் முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒர்க் அவுட் போட்டு டயட் எடுக்காட்டி அது ஹெல்ப் பண்ணாது. ஸோ 60% என்ன கேட்டால் டயட்டுன்னு தான் சொல்லுவேன். டயட் நீங்கள் ப்ரோட்டீன் எடுங்க. இப்போ நீங்கள் 70 கிலோ 60 கிலோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 120 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ ப்ரோட்டீன் உங்கள் பாடி வெயிட்டை விட டபுளாக எடுக்கணும். 120 கிராம்னா இப்போ ஒரு 5 முட்டை சாப்பிட்டீங்கன்னா 30 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஒரு முட்டையில் 6 கிராம் ப்ரோட்டீன். சிக்கன் நீங்கள் இப்போ ஒரு 100 கிராம் சாப்பிட்றீங்கன்னா அதில் 30 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு வேலையாக பிரித்து முடிஞ்ச மை ஃபிட்னஸ் பேல்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி எவ்வளோ கலோரிஸ்னு ட்ராக் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக நம்ம ஜிம்முக்கு போக வேண்டிய என்னோடய அனுபவத்தில் எனக்கு இப்போ ஒரு 18 வயசு ஆகுது, நான் ஜிம் போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மெம்பர்ஷிப் பே பண்ணுவேன். ஒரு வாரத்துக்கு ஃபஸ்ட்டு 3 வாட்டி போவேன். மாதத்துக்கு போய் என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரு நாள் செஸ்ட்டு, ஒரு நாள் பேக், ஒரு நாள் லெக்ஸ், லைட்டாக ட்ரை பண்ணி யாராவது இப்போ நான் கூட பர்சனல் கோச்சிங் வச்சுருக்கேன். கீழே எனக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுக்குறேன், டவுட்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி யார்கிட்டையாவது ப்ரொஃபஷனலாக உள்ள யார்கிட்டையாவது கேட்டுக்கோங்க. வேறு டயட்டு தான் எல்லாத்தோடையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நீங்கள் கலோரிஸ் நிறைய சாப்பிடணும். கலோரிஸ் தான் மெயின் பல்கிங்கில். மீட், நட்ஸ், எக்ஸ், இறைச்சி, அதான் தமிழில் தான் சொல்லணும். மாமிசம், நட்ஸ், எக்கு, என்னெல்லாம் கலோரி இருக்கோ அதெல்லாம். ஸோ ஒரே மாதிரி சாப்பிட்ணும், ஒரு நாள் கூட ஸ்கிப் ஆகக்கூடாது. அப்போ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் ஷேக் உங்களை வேணா எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். ஸ்டார்டிங்லாம் தேவையில்லை, ஒரு 3-4 மாதம் போன அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஹெல்ப் பண்ணும், சப்ளிமெண்ட் ஹெல்ப் பண்ணும். வேறு டயட்டு தான் மெயின். டயட்டுக்கு ஒழுங்காக இல்லாமல் சப்ளிமெண்ட் எடுத்து யூஸே இல்லை. யூ கேன் மேக் யூர் வே அவுட் ஆஃப் அ புவர் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டயட் இல்லாமல் சப்ளிமெண்ட் எடுக்கிறது யூஸ் இல்லை. ஸோ டயட்டை பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டு அப்புறம் அதை பற்றி மறந்துடுவேன். நான் இப்போ எப்படி வச்சுருக்கேன்னா, வீட்டில் எல்லாம் சொல்லிவிட்டேன், வீட்டில் எல்லாம் பண்ணி அவங்களே தந்துடுவாங்க. ஒரு நாள் கூட மாறாது. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே சாப்பிடுவேன், அது ஓகே, நம்ம மனுஷங்க தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னைக்காவது வாரத்தில் ஒரு நாள். நீங்கள் இப்போது அடிக்கடி வெளியே சாப்பிட்றாருன்னா உங்களுக்கு ஈஸி தான் மசில் பில்ட் பண்ண. ஆனால் ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அதை பார்த்துக்கோங்க. வெளியே சன்ஃப்ளவர் ஆயிலில் சமைப்பாங்க, அதில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்லாம் இருக்குது. அது கொஞ்சம் சயின்ஸு, அது நல்லதில்லை. ஸோ ஹை ஃபேட், ஹை கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுதான் உங்கள் டெஸ்டாஸ்டரோனோட பில்டிங் பிளாக். ஸோ நட்ஸ் எடுங்க, வேறு கீ எடுங்க, பட்டர் எடுங்க. நான் நெய் எடுப்பேன். ஸோ நெய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ் நிறைய சாப்பிடுங்க, ஒரு 6 எக்கு சாப்பிடுங்க, 7, 8 எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். வேறு பல்கிங்க்கு நிறைய சாப்பிடுங்க. பீனட் பட்டர்லாம் சாப்பிடலாம். பல்கிங்கில் மட்டும் பீனட் பட்டர் சாப்பிடுங்க. பல்கிங் ஃபுட்ஸ் பீனட் பட்டர், எக்ஸ், கிட்னி பீன்ஸ், சுண்டல், ஸ்வீட் பொட்டேட்டோ, இதெல்லாம் 3 வேலையாக பிரித்து சாப்பிடுங்க. அப்புறம் டெய்லி எவ்வளோ கலோரி சாப்பிட்டீங்கன்னு பார்த்துக்கோங்க. பேசிக்கலாக இவ்வளோ தான் ஜிம் ஒர்க் அவுட். அப்புறம் ஒர்க் அவுட் போகிறதுக்கு முந்தி டெய்லி கண்ணாடியை பார்த்து உங்கள் மசிலை நீங்களே பார்த்துட்டு, ஆமாம்ல நான் பெருசாக இருக்கேன்ல அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வித்தின், ஸோ வித் அவுட். உள்ளே என்ன இருக்கோ அதான் வெளியே வரும்.
ஓகே, நான் ஒரு மீனிங்காக சொல்கிறேன். மனசில் என்ன இருக்கோ அதுதான் ரியாலிட்டி ஆகும். நான் பெருசாகிறேன்னு விஷுவலைஸ் பண்ணிகிட்ருங்க, யோசிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது ஒன்று என்ன நினைக்கிறோமோ அதுதான் ரியாலிட்டி ஆகும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்பு. அப்புறம் உங்கள் டெஸ்டாஸ்டரோனே அதிகப்படுத்துவாங்க. டெஸ்டாஸ்டரோன் படுத்துறதுக்கான சில வழிமுறைகள்: சன்லைட், ஒழுங்காக தூங்குறது, விட்டமின் டி எடுக்கிறது. விட்டமின் டி சன்லைட்லேயும் இருக்குது, ஃபுட்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் மெயினாக சன்லைட். ஹை ஃபேட், ஹை கொலஸ்ட்ரால், எக்ஸ், நட்ஸ், பீஃப், பேசிக்கலாக அவ்வளோதான். ஸோ ஜிம் போங்க. ஆல் தி பெஸ்ட். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே என் இன்ஸ்டா ஐடியும் லிங்க் பண்ணுறேன். எதாவது டவுட்னால் டிஎம் பண்ணுங்கள். நான் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. ரேட்டுக்கு ரொம்ப கம்மி தான். அது என்கிட்ட காண்டாக்ட் பண்ணணுன்னா அதில் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட்னால் டிஎம் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ ஜிம் போகிறது ரொம்ப ஈஸி. அப்புறம் நான் இந்த வீடியோ ஒரு சாக்ரட்டிஸ் கோட்டோட முடிக்கிறேன். It is a shame for a man to grow old without seeing the beauty and strength which his body is capable of. ஓகே, ஜிம் போங்க நண்பா. கன்சிஸ்டன்சி தான் எல்லாம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் கேட்ச் பண்ணிக்கிறேன்.